ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் மாடியூல் நம்பர் 9 அதாவது கிளாஸ் 9 பார்க்க போகிறோம். இன்னைக்கு டாபிக் என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுதான் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா சிம்பிள் ஸ்ட்ரக்சர், லேயர்ட் ஸ்ட்ரக்சர், மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர், மைக்ரோ கர்னல் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர்ஸ் எதுக்காக டெரைவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எஃபிஷியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷுட் பி பார்ட்டிஷன் இன்டு செப்பரேட் சப்சிஸ்டம் என்ன பண்ணுறாங்கன்னா டெரைவ் பண்ணுறாங்க. ஈச் வித் கேர்ஃபுல்லி டிஃபைன் டாஸ்க், இன்புட், அவுட்புட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். These subsystem can then be arranged in various architectural. ஸோ சப்சிஸ்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சராக சப்சிஸ்டமாக டிவைட் பண்ணிடுறாங்க. ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்கிடெக்சரலாக ஜாயின் பண்ணி ஒரே ஆர்கிடெக்சரல் டிசைனை கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சிம்பிள் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா MS-DOS. அதுக்கப்புறம் தான் என்னன்னா இப்போ விண்டோஸ் 10 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அந்த MS-DOS வச்சு சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து டெரைவ் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து எந்த ஒரு மாடியூல்ஸ், எந்த ஒரு பவுண்ட்ரிஸ் எதுவுமே டிஃபைன் பண்ணல. ஜஸ்ட் அவங்களா சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து டெரைவ் பண்ணுறாங்க. அது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்னு என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற MS ஆஃபீஸ், வேர்ட், பெயிண்ட், எக்ஸல் ஷீட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற சின்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் அப்படி. செகண்ட் ஒன்று வந்து ரெசிடென்ட் சிஸ்டம் ப்ரோக்ராம். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர், இந்த சிஸ்டம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஆக்சுவலாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல என்னென்னு பார்த்தோன்னா ஒரு சாஃப்ட்வேர். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் அது என்ன சாஃப்ட்வேர் கேட்டகரியில் வரும்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஆக்சுவலி 2 கேட்டகரிஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்கும். ஒன்று வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், அனதர் ஒன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன கேட்டகரியில் வரும்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுற சின்ன பெயிண்ட்டு, வேர்டு, எக்ஸல், VLC, மீடியா பிளேயர்ஸ், இந்த மாதிரி நீ என்ன யூஸ் பண்ணுற அது எல்லாமே வரும். ஸோ அதுக்கு பேக்கெண்டில் என்ன சப்போர்ட் பண்ணால் டிவைஸ் டிரைவர்ஸ். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட டிவைஸ் டிரைவர்ஸ். லாஸ்ட் ஒன்று தான் ஹார்ட்வேரோட டிவைஸ் டிரைவர் சப்போர்ட் பண்ணும். ரோம் அண்ட் பயாஸ். ரோம்ன்றது ரீட் ஒன்லி மெமரி, ஒரு சின்ன சிப் செட் வந்து நம்ம போர்டில் இருக்கும் ரோம். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாஸ், பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். நம்ம சிஸ்டம் வந்து ஆன் பண்ணி உள்ளே போகிற டயத்துக்கு வந்து ஒரு டிவியோட ஆன் பண்ணி உள்ளே போகிற டயத்துக்கும் கம்பேர் பண்ணோம். ஸோ அப்போ வந்து சிஸ்டம் வந்து சம் டைம் எடுத்துக்கிறோம். அப்போ ஏன் அப்படின்னா இந்த ரோம் சிப் யூஸ் பண்ணி பயாஸ் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் நடக்கும். பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். அதில் ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும் போஸ்ட், POST, பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். அதுக்கப்புறம் தான் நம்மளோட OS மெமரியில் எடுத்துகிட்டு வந்து லோட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும், சிஸ்டத்துக்குள்ளேயே பூட் ஆகி போகும். இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து லேயர்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த லேயர்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னமா பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ 2 மாடியூல்ஸாக பிரிக்கிறாங்க. யூசர் ஸ்பேஸ் அண்ட் கர்னல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக பிரிச்சிடுறாங்க, லேயர்ஸாக பிரிக்கிறாங்க. ஈச் லேயர் கண்டைன்ஸ் குரூப்பிங் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் காம்போனன்ட்ஸ் தட் பெர்ஃபார்ம் ஏ சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ 2 கேட்டகரியாக பிரிச்சிடுறாங்க, 2 மாடியூல்ஸாக யூசர் ஸ்பேஸ் அண்ட் ஹார்ட்வேர் சைடு கர்னல் ஸ்பேஸாக பிரிச்சுட்டு ஸோ எல்லாமே ஒன்னோட ஒன்று என்ன பண்ணணும்னா கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி லேயர் 0 to 4 இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கிறாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா மோர் மாடியூல்ஸ் அண்ட் எக்ஸ்டென்சிபிள், சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன், டீபக்கிங் அண்ட் வெரிஃபிகேஷன். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஃபிகல்ட் டு கிளீன்லி separate the functionality among the layers and less efficient comparing to the monolithic structure. ஸோ அதோட சிம்பிள் டயக்ராம் என்ன பார்த்தீங்கன்னா 2 மோடாக பிரிச்சிட்டாங்க. ஒன்று வந்து யூசர் மோட், செகண்ட் ஒன்று வந்து கர்னல் மோட். யூசர் மோடில் என்னதான் இருக்கும், நம்ம கரண்ட்டாக விசிபிளாக ஒர்க் பண்ணுற அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான். ஒரு பெயிண்ட் ஒர்க் பண்ணுறேன்னா அதுதான் என்னது ஒன்றுக்கு விசிபிளாக இருக்கும். அதுக்கு பேக்கெட்டில் என்ன இருக்கும், சிஸ்டம் சர்வீசஸ், இது ஒரு லேயர். அதுக்கப்புறம் ஃபைல் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு லேயர். நெக்ஸ்ட் ஒன்று வந்து மெமரி அண்ட் IO டிவைஸ் மேனேஜ்மெண்ட். இந்த ஒரு ப்ராசஸ் நடக்குது, நீ மேலே ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஒரு வேர்ட் ஃபைல் ஒர்க் பண்ணுற, அதை சேவ் பண்ணணும்னா அது கண்டிப்பாக என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணணும்னா ஒரு மெமரி. ஸோ அதுக்குரிய IO டிவைசஸ், நீ கீபோர்ட், மவுஸ், அதில் இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா இன்புட் அவுட்புட் டிவைசஸ் கண்டிப்பாக தேவை. அடுத்து ப்ராசஸர் ஷெடியூலிங். இந்த ப்ராசஸர் ஷெடியூலிங் அப்படின்றது வந்து ஒரு அட் அ டைம் நம்மளோட OS வந்து என்ன பண்ணும், ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னா மோர் தென் ஒரு டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது மல்டி ப்ரோக்ராமிங், அதாவது மல்டி ப்ராசஸர். ஸோ மோர் தென் ஒன் ஒர்க் வரும்போது அதை ஷெடியூல் பண்ணணும், எந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்றது. அதுக்கு ஒரு டெக்னிக் பார்த்தோம், FIFO, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஆர்டரில் வரணும். ஃபஸ்ட்டு எந்த ஒர்க்கை வந்து யூஸர் கொடுத்தாங்களோ அந்த ஒர்க்கு தான் எடுத்து ரன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஹார்ட்வேர், லாஸ்ட் ஒன்று தான் ஹார்ட்வேர், கலெக்ஷன் ஆஃப் காம்போனன்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மோனோலித்திக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எவ்ரி காம்போனன்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் பிளேஸ்ட் வித்தின் த கர்னல் and the user can directly communicate with each other. ஸோ எல்லாமே கர்னல் ஸ்பேஸோட வந்தது. த யூசர் வந்து டைரக்ட்லி கம்யூனிகேட் வித் தட்
kernel space ஓட என்ன பண்ணிக்கலாம்னா டைரக்டா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னா மெயின் ப்ரோக்ராம் தட் invokes request to the service procedures, set of service the procedure to carry out the system call. ஸோ இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் ஒவ்வொரு ப்ராசஸ் எதோட ஒன்று என்ன பண்ணிக்கிறதுனா கம்யூனிகேட் பண்ணிக்குது. அந்த சர்வீஸ் ப்ரொசீஜர் யூஸ் ரவுட் என்னதுன்னா சிஸ்டம் கால் மூலமாக என்ன பண்ணிக்குது அப்படின்னா ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. ஸோ இதில் ப்ராப்ளம் என்ன டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறாங்க, டிஃபிகல்ட் டு மெயின்டைன் அண்ட் டிஃபிகல்ட் டு டேக் கேர் ஆஃப் கன்கரன்சி டியூ டு த மல்டிபிள் யூசர் அண்ட் மல்டிபிள் ஜாப்ஸ். ஸோ வரும்போது ஷெடியூலிங் பண்ணுறது என்ன இருக்குன்னா சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மோனோலித்திக் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர். மேலே இருக்கிறதே ரெண்டாக பிரிச்சுட்டாங்க, 2 மாடல்ஸ், யூசர் மோட் அண்ட் கர்னல் மோட், அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். அதில் என்ன பார்த்தோன்னா ஒவ்வொரு மாடலையும் ஒவ்வொரு லேயரை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க செப்பரேட்டாக பிரிச்சிருந்தாங்க. இதில் வந்து காமனாக என்ன பண்ணிட்டாங்க சிஸ்டம் சர்வீசஸ் அண்ட் டைரக்ட்லி அக்சஸ் டு த ஹார்ட்வேர் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதான் மோனோலித்திக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து மைக்ரோ கர்னல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் எப்படின்னா inter-process communication யூஸ் பண்ணுறாங்க. The kernel of operating system contains only less number of services such as inter-process communication, memory management and process synchronization. ப்ராசஸ் ஒன்னோட ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா சிங்க்ரனைஸ் பண்ணுறாங்க. அதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் காம்பவுண்ட்ஸ் such as process management, network management, file system, device management and etc. placed outside the kernel. கர்னலுக்கு அங்கிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா இது செட் பண்ணிடுறாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் ஈஸியர் டு எக்ஸ்டெண்ட், ஈஸியர் டு போர்ட் டு நியூ ஆர்கிடெக்சர். நியூ ஏதோ ஒரு மாடல் ஆட் பண்ணால் ஈஸி அண்ட் ஆர்கிடெக்சரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மோர் ரிலையபிளாக இருக்குது, மோர் செக்யூர். டிஸ்அட்வான்டேஜ் வந்து நோ கன்சிடர்ஸ் த ரெக்கார்டிங் சர்வீசஸ் that should remain in the kernel and performance overhead of user space to the kernel space communication. ஸோ இதில் யூஸ் பண்ணுறது வந்து இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து சேம் 3 கேட்டகரியாக பிரிச்சுறாங்க, யூசர் மோட், கர்னல் மோட் அண்ட் ஹார்ட்வேர். இதுக்கு முன்னாடி வரைக்கும் யூசர் மோடில் ஜஸ்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் மட்டும்தான் இருக்கும். இப்போ என்னெல்லாம் வந்துச்சுன்னா அது சப்போர்ட் பண்ணுற ஃபைல் சிஸ்டம் அண்ட் டிவைஸ் டிரைவர்ஸ் இதெல்லாமே யூசர் மோடுக்கு வந்துடுது. ஸோ கர்னல் மோடில் என்ன கொண்டு வந்துறாங்க இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன், ஐபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ப்ராசஸும் உன்னோட வந்து என்ன பண்ணிக்கணும்னா கம்யூனிகேட் பண்ணிக்கணும். செகண்ட் ஒன்று வந்து மெமரி மேனேஜ்மெண்ட், ஒரு ப்ராசஸ்க்குரிய மெமரி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அலோகேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து சிபியூ ஷெடியூலிங், சென்ட்ரல் ப்ராசஸிங் ஷெடியூலிங். மோர் தென் ஒன் ஒர்க் வரும்போது அது என்ன பண்ணணும்னா அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் ஒரு டேபிளில் ஷெடியூலிங் பண்ணணும், ஒரு அல்காரிதம் ஃபார்ம் பண்ணி ஷெடியூலிங் பண்ணணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அல்காரிதம் FIFO, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஷெடியூலிங். ஃபர்ஸ்ட் யூசரால் எந்த ப்ராசஸ் க்யூவில் நிற்குதோ அதை தான் ஃபர்ஸ்ட் எடுத்து ரன் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து ஹார்ட்வேரை வந்து அக்சஸ் பண்ணும். The collection of components called as a hardware. So conclusion, இன்னைக்கு வந்து 4 different structure of operating system பார்த்துருக்கோம். simple structured, layered structure, monolithic and microkernel. simple structureல நம்ம என்ன பண்ணால் எந்த ஒரு மாடல்ஸ் எதுவுமே கிடையாது, டேரெக்டாக என்ன பண்ணணும் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஒன்னோட ஒன்று அக்சஸ் பண்ணி லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா ஹார்ட்வேரில் வந்து அக்சஸ் பண்ணணும். அடுத்து லேயர்டு, ஈச் மாடல் 2 மாடல் அப்படிங்கிறாங்க, யூசர் மோட் கர்னல் மோட் பிடிச்சிட்டு ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஒவ்வொரு லேயர் ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து மோனோலித்திக். ஸோ அது அதே மாதிரி 2 மாடலாக பிரிச்சுறாங்க. சிஸ்டம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக ஒரு மாடல் கொடுத்து கர்னல் மோடில் முடிச்சிடறாங்க. ஸோ மைக்ரோ கர்னலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐபிசி, இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு யூசரோட என்ன பண்ணுறாங்க டிரைவர்ஸ், ஃபைல் சிஸ்டம் எல்லாமே யூசர் மோடு கொண்டு போயிடறாங்க. கர்னல் மோடில் ஐபிசி மெமரி அலோகேட் பண்ணுறது அண்ட் சிபியூக்கு ஷெடியூலிங். அந்த ஷெடியூலிங் அல்காரிதம் ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இது மாதிரி நிறைய ஷெடியூலிங் அல்காரிதம் இருக்குது, அது எல்லாமே நம்ம செகண்ட் யூனிட்ஸில் பார்ப்போம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட் யூசரால் எந்த ப்ராசஸ் வந்து க்யூவில் வந்து நிற்குதோ அதை தான் ப்ராசஸ் OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த ப்ராசஸரை வந்து எடுத்துகிட்டு போய் ரன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ் புக். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம நோட்ஸில் வந்து பேஜ் நம்பர் 19 to 22 வரைக்கும் இன்றைக்கி பார்த்தா 4 ஸ்ட்ரக்சர்ஸுமே இருக்கும். ரிமைனிங் எல்லாமே லைப்ரரிஸில் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சாரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், நீங்கள் எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அன்னன்னைக்கு நோட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா இந்த பிபிடியில் இருக்க ஸ்லைட்ஸில் இருக்க நோட்ஸை வந்து ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணோன்னே நமக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு யூனிட் ஒரே அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி அன்னைக்கு மாடல் ஃபஸ்ட் மாடல் முடிஞ்சோடனே ஃபஸ்ட் மாடலில் இருக்க இந்த ஸ்லைட்ஸில் இருக்க நோட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோட்டில் எடுத்து தனியாக எழுதுங்க. ப்ளஸ் சார் சொல்கிற பாயிண்ட்டையும் நீங்கள் நோட்டில் எடுத்து எழுதிக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் எழுதும்போது அது வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை அசைன்மெண்ட் 1 வந்து நீங்கள் 20 கொஸ்டின்ஸ் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அன்னன்னைக்கு டெய்லி கிளாஸஸ் முடியவும் இந்த ஸ்லைட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்கள் கையில் இருக்கும். ஸோ இதில் இருக்க பாயிண்ட்ஸையும் சார் சொல்கிற பாயிண்ட்ஸையும் நீங்கள் ஒரு நோட்டில் தனியாக எடுத்து எழுதிடுங்க. அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா அசைன்மெண்ட் 1 வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அசைன்மெண்ட் ஃபஸ்ட்டு ஒன்று அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து நெக்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் ஆயிரும், செகண்ட் யூனிட் போகும். ஸோ அதேமாதிரி நீங்கள் வந்து டெய்லி கிளாஸ் வந்து முடிஞ்சோடனே நீங்கள் தனியாக ஒரு நோட்ஸில் வந்து என்ன பண்ணுங்கன்னா நோட்ஸ் கவர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
வெர்ச்சுவல் மெஷின் அண்ட் பூட்டிங். நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து நெக்ஸ்ட் மாடல் 10ல் வந்து கான்செப்ட் ஆஃப் வெர்ச்சுவல் மெஷினும் பூட்டிங்கும் பார்ப்போம். சரிங்களா? உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா சாரோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், நீங்கள் எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.